எந்த ஒரு மனிதனும் அதீத கோபத்திலேயோ ஆத்திரத்திலேயோ இல்லை இவங்க கெட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயோ கொடுக்கிற சாபங்கள் எதுவும் நிச்சயம் பலிக்காது. சொல்லப்போனால் மனிதர்கள் வாயால் சொல்லும் வார்த்தைகள் எதுவுமே சாப கணக்கில் கூட சேராது அப்படிங்கிறத ஏற்கனவே யாருடைய சாபம் உண்மையில் பலிக்கும் அப்படிங்கிற பதிவில் பார்த்துருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. அப்போது மனிதர்கள் வாயால் சொல்கிற வார்த்தைகள் எதுவுமே சாப கணக்கிலேயே வராது, அது சாபமாகவே மாறாது. அப்படின்னா உண்மையான சாபம் அப்படிங்கிறது என்ன? எந்த சாபங்கள் நிச்சயமாக நம்மளை பழி தீர்க்கும்? இந்த சாபங்கள் யாரொரு மனிதரோ இன்னொரு மனிதருக்கு கொடுக்கறது இல்லை, வார்த்தைகளால் உருவாகிறது இல்லை. நாம தெரிஞ்சோ தெரியாமையோ செய்கிற நம்ம செயல்களால் நமக்கே தெரியாம நாம சில சாபங்களுக்கு ஆளாகிடுறோம். அந்த சாபங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது பாசிட்டிவ் விங்ஸ். நான் பேரன்புகளோட நிலானி. அடிப்படையில் சாபங்கள் அப்படிங்கிறது 13 வகை சாபங்கள் இருக்குது. இந்த 13 வகை சாபங்களும் நிச்சயம் ஒருவரை பழி தீர்க்கும். அப்படி என்னென்ன சாபங்கள் இருக்குது, எந்த தவறு செய்தால் எந்த சாபம் விளையும் பார்க்கலாம். முதல்ல பெண் சாபம். இது எப்படி ஏற்படுகிறதென்றால், பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும் மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது. பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும். இரண்டாவது பிரேத சாபம். இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும். பிரேத சாபத்தால் ஆயுள் குறையும். மூன்றாவது பிரம்ம சாபம். நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது, வித்தையை தவறாக பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பது, இவற்றான காரணங்களால் பிரம்ம சாபம் ஏற்படுகிறது. பிரம்ம சாபத்தால் வித்யா நஷ்டம், அதாவது படிப்பு இல்லாமல் போகும். நான்காவது சர்பசாபம். பாம்புகளை தேவையின்றி கொல்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்பசாபம் உண்டாகும். இதனால் கால சர்ப தோஷமும் ஏற்பட்டு திருமண தடை ஏற்படும். 5 பித்ரு சாபம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும். பித்ரு சாபம் பாலாரிஷ்ட சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்காமல் போவது, குழந்தைகள் இறந்து போவது போன்றவற்றை ஏற்படுத்தும். ஆறாவதாக கோ சாபம். பசுவை வதைப்பது, பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பது, கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது, தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோசாபம் ஏற்படும். இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும். 7 பூமி சாபம். ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும் பாழ்படுத்துவதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும். பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும். 8வதாக கங்கா சாபம். பலர் அருந்தக்கூடிய நீரை பாழ் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும். கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது. 9 விருக்ஷ சாபம். பச்சை மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போக செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும். விருட்ச சாபத்தினால் கடன் மற்றும் நோய் உண்டாகும். 10வதாக தேவ சாபம். தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவது, தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தேவ சாபம் ஏற்படும். தேவ சாபத்தால் உறவினர்கள் பிரிந்து விடுவர். 11 ரிஷி சாபம். இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும். ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும். 12 முனி சாபம். எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும். முனி சாபத்தால் செய்வினை கோளாறு ஏற்படும். இறுதியாகவும் மிக மிக முக்கியமானது ஒன்றும் 13வதாக குலதெய்வ சாபம்.
இது நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது. குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும். ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டுதான் செயல்பட வேண்டும். காரணம், குலதெய்வம் என்பது தலைமுறை தலைமுறையாக குலத்தை காப்பது. எனவே குலதெய்வ சாபத்தில் விழாமல் இருக்க வேண்டும். சாபம் என்பது நல்லவர்களுக்கு வரமாகவும் மாறலாம், தீயவர்களை நிச்சயம் அளிக்கும். எவ்வளவு வரங்கள் பெற்றாலும் தாங்கள் பெற்ற வரத்தின் பலத்தால் நல்லவர்களை ஒருபோதும் அழிக்க முடியாது. ஆனால் ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறினால் எப்பேற்பட்ட வலிமையான மனிதனையும் உருத்தெரியாமல் அழித்துவிடும். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்களோட கோபத்தில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வேணா சாபமா மாறாம போகலாம். ஆனா ஒருவருடைய செயலாலேயோ இல்ல வார்த்தையாலேயோ இல்ல நடவடிக்கையாலேயோ இன்னொருத்தர் மனசு நொந்து வேதனையோட மனபாரத்தோட கடவுள் முன்னாடி உட்கார்ந்தோ இல்ல தனிமையில் உட்கார்ந்தோ ஒரு துளி கண்ணீர் சிந்திட்டாலும் அந்த ஒரு துளி கண்ணீர் நிச்சயம் அந்த கண்ணீருக்கு காரணமானவர்களை விட்டு வைக்காது. அது நிச்சயம் சாபமா மாறும். அதனாலதான் எப்பவுமே யார் ஒருத்தர் கண்ணீருக்கும் காரணமா இருந்துராத அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் எதன் மூலமாகவும் இன்னொருத்தர் மனசை காயப்படுத்தாதீங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நாம யாரோட மனசையும் காயப்படுத்த வேண்டாம். தவறே செய்யாம மனசு நொந்து ஒருத்தர் அழுதுட்டாங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு துளியும் அதற்கு காரணமானவங்களுக்கு சாபங்களா தான் போய் சேரும். அதனால நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும். நன்றி.